ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நண்டு வறுவல் சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குழந்தைங்க இல்லைன்ட்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மழை சீசனில் பெரும்பாலும் சளி தொல்லை ரொம்ப இருக்கும். நண்டு இது மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. சீக்கிரம் சளி எல்லாமே காணாமல் போயிடும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயறதுக்குள்ளேயே நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதை பேஸ்ட் பண்ணி அரைச்சிடலாம். சட்டியில் உள்ள எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் காரம் கம்மியாக இது பண்ணுறேன். நீங்கள் காரம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறப்ப இந்த நண்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நான் சின்ன சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நான் வதச்சி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான மசாலா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் உங்கள் காரம் டக்குன்னு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் தான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1/2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இதையும் விட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் விட்டு தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவி டக்குன்னு சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மசாலா ஒரு கொதி வர டைம் நான் ஏற்கனவே 1/2 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி வச்சுருக்கேன். இந்த நண்டு நல்லா வாஷ் பண்ணி இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா நம்மளுக்கு இப்போ நண்டு கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அடுப்பை ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. நண்டு நம்மளுக்கு சூப்பராக வேண்டதும் சிம்லேயே வச்சு வேக போடுங்க. 15 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு கிரேவி அழகாக சூப்பராக வந்திருக்கு. நண்டும் சூப்பராக வெந்துருச்சு. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியோடு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பக்குவத்திலே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மல்லி இலை தூவி. நான் கொஞ்சம் இன்றைக்கி வறுவல் கணக்காக பண்ணதுனால கொஞ்சம் நல்லா வற்ற விட போகிறேன். இப்போ பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் மிளகாய் தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். பெப்பர் தூள் லாஸ்ட்டில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து மேலே லைட்டாக பிரட்டி விட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படி பிரட்டி விடுங்க. நல்லா நம்மளுக்கு ரோஸ்ட் கணக்காக ரெடி ஆகிடும். உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்ப தேங்காய் பால், வெறும் பாலை மட்டும் எடுத்து ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான நண்டு கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நண்டு வறுவல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் மல்லி இலை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த நண்டு ரோஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நண்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.